ரெண்டு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல மகளிருக்கு நம்ம உறுதி செய்ய வேண்டும். போதை மது ஒழிப்பு இல்லையா? போதை அதாவது சாராயமோ இந்த டாஸ்மாக் மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு. போதை பழக்கம் இன்னும் அதிகமாகி விட்டது. வயசானவங்க எல்லாம் சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, பெரியவர்கள் ஆண்கள்ல. அதான சின்ன பசங்க, பள்ளிக்கூட பசங்க எல்லாம் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் அருகிலேயே போதை விற்கப்படுகிறது. அந்த ரெண்டுத்தையும் ஒழிக்க வேண்டும். அதற்கு நாம கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா அதனால பாதிக்கப்படுறது நம்முடைய குடும்பங்கள் தான், வேற எங்கேயும் கிடையாது. நம்முடைய குடும்பங்கள் தான். அப்படி கண்ணுக்கு தெரியாம நம்ம வீட்டு பசங்க பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது நான் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன் ஒரு கூட்டத்துல, இதனால நம்ம எப்படி ஒரு நல்ல பையனை கண்டுபிடிச்சு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப பெரிய கொடுமையா இருக்கு. இன்னைக்கு போய் குடி இல்லாத, போதை பழக்கம் இல்லாத, நல்ல பழக்கம் உள்ள பையனை கண்டுபிடிச்சு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அது மிகப்பெரிய சவால். கிடையவே கிடையாது, தேடுறதா இருக்கு. எப்படியாவது பார்த்தா அவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு, போதை பழக்கம் இருக்குது. எப்படி இதை நம்ம குடிப்பழக்கத்தையாவது கண்டுபிடிச்சிடலாம், போதை பழக்கத்தை கண்டே பிடிக்க முடியல. இந்த விஷயங்களை எல்லாம் பெண்கள், நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தான விஷயமா இருக்கு.